ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எறா தொக்கு ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி எறாவை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதுலேயே கடுகு, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுமே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதிலையே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கினதும் அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெப்பர், சால்ட்டும் சேர்த்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் தூவி நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி நல்லா சுண்டுனதுமே அதில் எறாவை போட்டு சேர்த்து அப்படியே வதக்குங்க. இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க. இது சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.